கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவரே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கொடுக்குற ஒரு வேத வசனம், அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது திருவசனம். நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். பிரியமானவர், இந்த திருவசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஜீவனின் பரிபூரணத்தை நோக்கி முன்னேறி செல்லும்படிக்கு நம்மை அவர் உற்சாகப்படுத்துகிறார். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருடங்கள் விருத்தியாகும். ஜீவனை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபத்திற்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக, இந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது திருவசனத்தில் அவருடைய கரம் நம்மை உருவாக்கிட்டு, அவருடைய ஆவியானவர், அவருடைய சுவாசம் நமக்குள்ளே ஜீவனை கொடுத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சொந்த கரங்களினாலே மனிதனை உருவாக்கினார். அவருடைய சுவாசம் நமக்குள்ளே ஜீவனை கொடுத்திருக்கிறது. இன்னும் அந்த சுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் ஊதி சீசர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படும் பொழுது இந்த ஜீவனின் பரிபூர்ணத்தை நோக்கி நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம். நீதிமொழிகள் 9:11 ஞானத்தின் ஆவியானவர் அதைத்தான் குறிப்பிடுகிறார். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷின் வருடங்கள் விருத்தியாகும். ஆயுசு காலத்தை குறித்து இன்று ஒரு தவறான புரிதல் இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் சங்கீதம் 90 உள்ள வசனத்தை பிடித்து கொண்டு மனிதனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதியால் 80, அதுவும் சஞ்சலத்தில் இருக்கிறது என்று மோசேயின் ஜெபத்தை பிடித்து கொண்டு அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி அல்ல. அது மோசேயினுடைய ஜெப சங்கீதம். அவர் ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார். ஆண்டவர் சங்கீதம் 91 கடைசி வசனத்தில் ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். நீடித்த நாட்களினால் நான் அவனை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன். கர்த்தர் அப்போ மோசேக்கு வேதத்திலே ஆயுசு காலம் இவ்வளவு என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஒரு வசனத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேக்கு 120 வயதாகியும் அவன் கண்கள் இருளடையவில்லை, பலன் குன்றவில்லை. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆயுசு காலத்தை குறித்து ஒரு சரியான புரிதலுக்குள்ளே நாம் வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது திருவசனத்தை வாசித்து பாருங்கள். என்னுடைய ஆவி மனுஷனோடு எல்லா நாளும் போராடுவதில்லை, அவன் இருக்க போவது 120 வருஷம்தானே என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வேத வசனத்தில் எனக்கு மனிதனுடைய ஆயுசு காலம் 120 வருடம் என்பதை குறித்துதான ஒரு புரிதலை கொடுத்தார். இதிலும் சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அது அந்த காலத்திலே மனிதன் 120 வருடம் இருந்துவிட்டு மரித்து போவான் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டார் என்று சொல்லுகிறார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் மனிதனோடு என்று அவர் சொல்லுகிறதின் நிமித்தம் நம்ம அதை 120 வருஷம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேதாகமத்தில் மற்ற பகுதிகளிலும் வாசித்து பாருங்கள். நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 7வது திருவசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் 175 வயதாக அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமினுடைய மனைவியினுடைய சாராளை குறித்து வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 23:1 சாராளுக்கு 127 வயதாகும்போது அவள் மரித்தாள் என்று வேதம் பதிவிடுகிறது. சிலர் அப்படிப்பட்ட மிகுதியான ஆயுசு காலமெல்லாம் வெள்ளப்பிரளயத்துக்கு முன்பதாக நடந்தது என்று சொல்லி தவறான கண்ணோட்டத்திற்குள்ளே சென்று விடுகிறார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதனுடைய ஜீவனை குறித்து கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும்படிக்கு நாம் அவரிடத்தில் கேட்போம். அவரிடத்தில் கேட்கும்போது நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று கர்த்தருடைய
சபையிலும் சரி, மக்களுக்கு நடுவிலும் ஆயுசு காலத்தை குறித்து ஸ்தோத்திரம். இப்படி ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறபடியினால் சிலர் 50 வயது தாண்டின உடனேயே அவர்கள் ரிட்டையர்ட் ஆனவுடனே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்துவிட்டு அவர்கள் பரலோகத்துக்கு ஆயத்தமாகி விடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. யோபுவின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். யோபு 42 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம் வாசித்து பாருங்கள். யோபு அந்த சோதனைக்கு பிறகு, சத்துருவின் சோதனைக்கு பிறகு அவர் 140 வருடம் வாழ்ந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தார் என்று வேதம் பதிவிடுகிறது. பூரண வயது என்பதை நீங்கள் அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜீவன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு அனுக்கிரகமாக இருக்கிறது. அவர் அதற்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவாதிபதி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுரு அவருக்கு ஜீவாதிபதி என்கின்ற பெயரை அறிமுகப்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் பிரின்ஸ் ஆஃப் லைஃப், அவர் ஜீவனின் தேவன், காட் ஆஃப் லைஃப். மோசேக்கு 120 வயது, அதற்கு மேலும் அவர் இருந்திருக்கிறார். ஆரோனை பாருங்கள், என்னாகமம் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். அவர் 123 வயதுள்ளவராக மரித்தார் என்று வேதம் பதிவிடுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த விஷயத்தில் கர்த்தருடைய வெளிச்சத்தை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு காரியம், இந்த நீதிமொழிகள் 9:11 ஆகுமெண்ட், உன் ஆயுசின் வருடங்கள் விருத்தியாகும் என்பது ஆங்கிலத்தில் ஆகுமெண்ட் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆகுமெண்ட்டுங்கிற வார்த்தை சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் மாத்திரம் இடம்பெறுகிறது. வழக்கமான கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இதில் ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு பயன்படுத்தப்படவில்லை. ஜெனிவா பைபிள், ஜிஎன்வி பைபிளில் இந்த ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. வேதாகமத்திலே ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு 4 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னாலே உன் ஆயுசின் வருடங்கள் விருத்தியாகும். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே சூப்பர் நேச்சுரலாக மிகுதியாக பெருகக்கூடிய ஒரு வார்த்தை. வழக்கமான மல்டிப்ளிகேஷன், விருத்தி என்பதற்கும் அதிகமானது. மிரக்குலஸாக, அதிசயமாக கர்த்தர் அதை பெருக பண்ணுகிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு இடத்துல வாதையை நான் விருத்தி அடைய செய்வேன், ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு அங்கே ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. நான் அப்பொழுது ஒரு தடவை ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே, வாதைகளை ஆகுமெண்ட் பண்ண விருத்தி அடைய செய்வேன், அதிசயமாக பெருக பண்ணுவேன் என்று நீர் போட்டிருக்கிறீரே, அப்பொழுது ஜீவனையும் நீர் பெருக செய்வீர், எனக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆவியானவர் நீ நெட்டில் தேடிப்பார் என்று சொல்லி அப்பொழுது தான் ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு ஜெனிவா பைபிள்ங்கிற இடத்துல இந்த வசனம் நீதிமொழிகள் 9:11 இருக்கிறதை கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆகவே கர்த்தர் இந்த ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமாய் பெருக பண்ணுகிறார். அவராலே அதை பெருக பண்ணுகிறார், விருத்தி அடைய செய்கிறார், ஆகுமெண்ட் பண்ணுகிறார், அதிசயமாய் பெருக பண்ணுகிறார். அதே போல் ஆகுமெண்ட்டுங்கிற வேர்டு இன்னொரு இடத்துல தானியேலின் புத்தகத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நேபுகாத் கர்த்தருக்கு மேலாக தன்னை உயர்த்தின பொழுது அவன் சிட்சிக்கப்பட்டு அவன் கர்த்தருக்கு முன்பதாக மனம் பொருந்தின பொழுது, சீர் பொருந்தின பொழுது அவனுடைய மகிமை அவனுக்குள்ளே திரும்ப வந்தது. ஹிஸ் க்ளோரி வாஸ் ஆகுமெண்டட் அப்பான் ஹிம். அங்கேயும் ஆகுமெண்ட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜீவனை அதிசயமாய் பெருக செய்ய ஒரு வல்லவராக இருந்து கொண்டு நீதிமொழியில் 9:11 அதைத்தான் குறிப்பிடுகிறது. அதே போல் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையை நாம் இழந்து போகிறோம். தேவனை தேட மறந்து, தேவனுடைய வழிகளிலே நடப்பதை மறந்து நாம் செல்லும் பொழுது, ஆண்டவருக்கு உரிய முதல் இடத்தை கொடுக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படிக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, இந்த மகிமை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமாய் திரும்ப வர பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவனிலே நாம் பரிபூர்ணத்தை நோக்கி எப்படி முன்னேறி செல்வது? எனது அடுத்த குறிப்பு அதுதான். பாருங்கள்,
ஆவியானவர் 1 கொரிந்தியர் 5:17 குறிப்பிடுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாய். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு ரகசியம். இதை எளிதில் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார், அவரே ஜீவனாக இருக்கிறார், அவருக்குள்ளே எல்லா ஜீவனின் பரிபூரணமும் அடங்கி இருக்கிறது. அவருடைய வருகை நோக்கம் யோவான் 10:10, நானோவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நாம் அவரை தேடும் பொழுது, அவருக்குள்ளாக நாம் மறுபிறப்படையும் பொழுது, பாருங்கள், அதுதான் முக்கியம். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ நம்ம ஆவியினாலும் ஜலத்தினாலும், ஜலம் என்பது திருவசனத்தை குறிக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த ரெண்டும் வெளிப்பட்டது. ஒரு பக்கம் திருவசனம் வெளிப்பட்டது, கிருபை வெளிப்பட்டது, ஆவியானவர் வெளிப்பட்டார். நாம் அதை புரிந்து கொண்டு அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது மறுபிறப்பு அடைகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாக்குகிறார், பூரணப்படுத்துகிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவது, பரிபூர்ணப்படுத்துவது கிறிஸ்துவுக்குள் என்று இருக்கிறது. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தன்னையே கொடுத்த அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் அவருக்குள்ளே மறுபிறப்படைகிறேன், மறுரூபப்படுகிறேன். இந்த மறுரூப அனுபவத்திலே அவருடைய ஜீவன் நமக்குள்ளே பரிபூர்ணப்படுத்தப்படுகிறது. ரோமர் 11:17 என்று நினைக்கிறேன், வாசித்து பாருங்கள். அங்கே பவுலப்போஸ்தலன் எழுதும்போது அருமையாக குறிப்பிடுகிறார், ஒலிவ மரத்தின் கிளைகள் முறிக்கப்பட்டன, நீங்கள் அந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் அந்த ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் பங்குள்ளவர்களாக மாறியிருக்கிறோம். பாருங்கள், கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில் மரித்ததின் மூலமாக நாம் அவரோடு இணைக்கப்படுகிறோம். அவருடைய ஜீவனுக்கு, அவருடைய சாரத்திற்கு நாம் பங்காளிகளாக மாறி அவருக்கென்று வாழ்ந்திருக்கும்படிக்கு, அவருக்கென்று பிழைத்திருக்கும்படி நமக்குள்ளே இந்த மறுபிறப்பு ஏற்படுத்தப்படுகிறது, பூரணப்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பரிபூரணத்தை நோக்கி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோமா? கர்த்தர் நம்மை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே பக்தன் அருமையாய் குறிப்பிட்டார், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேட்சிக்கிறவன் யார்? என்னுடைய நாவை பொல்லாப்புக்கும், என்னுடைய வாயை பொல்லாப்புக்கும், என்னுடைய நாவை கபட்டு வசனத்துக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய வாயை, நாவை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும், கபடாய் பேசாமல் இருக்கும்படிக்கும் நாம் விலக்கி காத்து கொள்ளும் பொழுது நாம் நல்ல வாழ்வை விரும்புகிறவர்களாக மாறுகிறோம் என்று ஆவியானவர் குறிப்பிடுகிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் நல்ல வாழ்வை விரும்புவோம் என்றால் நம்முடைய வாயை, நாவை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் எப்படி பரிபூர்ணப்படுகிறது பாருங்கள். எதனால் மரணம் வருகிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆதாம் ஏவாள் காலத்திலே தேவன் சொன்னார், இந்த விளக்கப்பட்ட கனியை புசித்தால் நீங்கள் சாவவே சாவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை, கீழ்ப்படியாமைக்கு தேவன் கொடுக்கிற தண்டனை, அதை நிறைவேற்ற துடிக்கிறவன் பிசாசு. துடிக்கிறவன் என்று சொல்லக்கூடாது, அவன் துடித்தவன், பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். காரணம், அவனுடைய தலையை இயேசு நசுக்கி விட்டார். எபிரேயர் 2:14-15-16 வாசித்து பாருங்கள். மரணத்துக்கு அதிகாரியாகிய சத்துருவானவனை தன்னுடைய மரணத்தினால் அழித்து போட்டார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மரண பயத்தில் இருக்கிற எல்லாரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படி ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கமே மரணத்திற்கு அதிகாரியாகிய சத்துருவானவனை அழிக்கும்படிக்கு இந்த உலகத்தில் வந்தார். அவராலே அந்த சத்துரு அழிக்கப்பட்டிருக்கிறான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மோசேயினுடைய மரணத்தின் பொழுது சத்துரு தர்க்கம் பண்ணுகிறான் மோசேயினுடைய உடலை குறித்து. அப்போ பிரதான தூதன் அந்த சாத்தானை தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி
அந்த இடத்திலே மோசையின் உடலை அவர் அந்த தூதன் எடுத்து அடக்கம் பண்ணுகிறான் என்று வேதம் பதிவிடுகிறது. அதே போல் நீங்கள் யோபுவின் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் யோபுவினிடத்தில் அவனுடைய நல்ல குணத்தை மெச்சிக்கொள்ளுகிறார். பிசாசு சொல்லுகிறான், நீர் அவனுக்கு காவல் போட்டு வைத்திருக்கிறீர், அதனால தான் அப்படி இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவனை சோதிக்கலாம், ஆனால் அவனுடைய ஜீவனை மட்டும் எடுக்கக்கூடாது என்று சொல்லி பாருங்கள். அவனுடைய நேச்சர் அது, பிசாசினுடைய நேச்சர். அவன் மற்றவர்களுடைய ஜீவனை எடுக்க கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் எடுக்க அவனுடைய வழியிலே அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். அதனால தான் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த மரணம், பாவத்தின் தண்டனையான மரணத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே மரணத்துக்கு ஏதுவான அந்த சத்துருவை அவர் தன்னுடைய மரணத்தினால் அழித்து போட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மரண பயம் நெருக்கி கொண்டு இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள்ளே புது பிறப்பு இல்லாமல் நீங்கள் இருளுக்குள்ளே கடந்து கொண்டு இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் உங்களை புது பிறப்புக்குள்ளே உங்களை நடத்தி செல்ல முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரிபூர்ண ஜீவனையும் பெற்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக, கர்த்தருடைய சித்தத்தை சமாதானத்தை செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவது உறுதி. பிரியமானவரை, அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர் கொடுக்குற அந்த ஜீவனை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கவனமாய் கேளுங்கள். நீங்கள் ஒரு கூடுமானவர்கள் ஒரு பேப்பரில் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் எப்படி இந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறார்? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 10 கட்டளைகளிலே வாக்குத்தத்தமுள்ள ஒரே கட்டளை, நீ நன்றாக இருக்கும்படி, நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நீடித்த ஆயுசு நாட்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எனக்கு அன்பான தேவனுடைய புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் அதை சொல்லுகிறார். பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி, அவர்களை நீ கனம் பண்ணு. கனம் பண்ணும்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்கள் நீட்டித்து தரப்படும், நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருக்கிறார். நீங்கள் உபாகமம் புத்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவரிலே நீங்கள் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து அவரை பின்பற்றுவீர்களானால் அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக அவர் இருப்பார். அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்று சொல்லும் பொழுது அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவரே எனக்கு ஜீவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நான் இருக்கும் மட்டுமாக கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஒரு மகிமையான அனுபவம். அதிலே ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் அவரிலே அன்பு கூற வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக அவர் இருக்கிறார். இன்னும் நீங்கள் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14வது திருவசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் சாலமோனிடத்தில் சொல்லுகிறார், நீ உன் தகப்பனாகிய தாவீதை போன்று என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய வழிகளை, என்னுடைய நியமங்களை காத்து நடந்தால் உன்னுடைய ஆயுசு நாட்களை நீ பெருக பண்ணுவாய். பாருங்கள், நாம் ஆயுசு நாட்களை பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க கூட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், சாலமோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அவன் ஞானத்தை கேட்கிறான். ஆண்டவர், நீ கேட்கிற ஞானத்தை உனக்கு கொடுக்கிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை சொல்லுவதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார், நீ உன்னுடைய சத்துருவின் பிராணனை கேட்கவில்லை, உனக்கு ஆயுசு நாட்களை கேட்கவில்லை. நாம் ஆயுசு நாட்களை கேட்கணும் என்று சொல்லி கூட அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் அதற்கு திறவுகோலாக இருந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு திறவுகோல் என்னது? கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய நியமங்களை காத்து நடக்க வேண்டும். அப்பொழுது நான் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன். சில பேர் ஜீவனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுக்கும் அதிகமாக பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை. ஆண்டவர் அதை வெறுக்கிறார்.
சங்கீதம் 63:3 சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். ஸோ நம்ம ஜீவனை நாம் ரொம்ப அருமையாக நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம ஆண்டவரிடத்தில் சோதனைகள் ஏற்படும் பொழுது நீங்கள் கேளுங்க, நாம் கேட்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அது போட்டிருக்கு, ராஜாவினிடத்தில் ஆயுசை கேட்டேன், அவர் என்றென்றும் உள்ள தீர்க்க ஆயுசை எனக்கு கொடுத்தார். அப்போ தாவீதின் வாழ்க்கையில் மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள், கண்ணிகள் வந்தன. ஆண்டவரே என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ராஜாவினிடத்தில் ஆயுசை கேட்டேன். இயேசு ராஜா அவர் சொல்லுகிறார், உனக்கு நான் தீர்க்க ஆயுசை கொடுத்தேன். பாருங்கள், தாவீது மரித்து இன்றும் அவர் மூலமாக ஆவியானவர் சொன்ன காரியங்கள் இன்னும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் வாசித்து ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த சங்கீதங்களை நம்முடைய கர்த்தரை துதிக்கும் தொழுகைகளில் அது முக்கிய இடத்தை பெறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த பக்தன் அழகாக சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் நீர் மேலானவர், நீரே என்னுடைய ஜீவன், உமது கிருபை மேலானது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். இன்னும் சங்கீதம் 30:5 வாசித்து பாருங்கள், உமது தயவு நீடிய வாழ்வு, ஃபேவர் ஆஃப் காட் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் தேவ தயவு நம்மை குணமாக்கும்படிக்கு நம்மை ஏவுகிறது. பிரியமானவர்களே, தேவ தயவு நம்மை குணமாக்கும்படிக்கு ஏவிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பேதுரு அப்போஸ்தலன் அருமையாக கொடுப்பார், அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். அவர் சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயித்திருக்கிறார். மரணத்திற்கு அதிகாரியாகிய சத்துருவானவனை தன்னுடைய மரணத்தினால் அழித்து போட்டிருக்கிறார். பாருங்கள், யோபுவின் காலத்திலே அவன் அழிக்கப்படவில்லை. ஆண்டவர் அதனால தான் சொன்னார், நீ அவனுடைய அந்த யோபுவினுடைய ஜீவனை எடுக்காதே என்று சொல்லி. ஆனால் இப்போது நம்ம புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து இயேசுவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு அதை குறித்து தானே பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிற ஆயுசு காலத்தை நாம் அவருடைய நாமம் மகிமைக்கென்று அவருக்காக பூரணமாக பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாழ்வது நமக்காக வாழ்வது அல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்கின்றோம். கிறிஸ்து நமக்கென்று என்ன லெக்க வைத்திருக்கிறாரோ, குறிக்கோளை வைத்திருக்கிறாரோ, தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ. பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் அதான் அருமையாய் சொல்லுகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில், மாம்சத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருப்பது எனக்கு அதிக பிரயோஜனம் உண்டு. நான் சரீரத்தை விட்டு கிறிஸ்துவிடத்தில் பூரணமாக நான் போய்விட்டேன்னா அது எனக்கு ரொம்ப அதிக பிரயோஜனம். பரலோகத்தில் போய் நிம்மதியாக இருக்கலாம். ஆனாலும் இங்கே பூமியில் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற கடமைகளை நிறைவேற்றும்படிக்கு நான் இங்கே இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான திறவுகோலாக இருக்கிறது. பாருங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த மரணத்தை ஜெயிக்க உதவி செய்தார். யோபு அதற்கு பின்பு 140 வருடம் வாழ்ந்து பூரண வயதுள்ளவனாக அவர் மரித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஆயுசு காலத்தை குறித்து நமக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுப்பாராக. நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தையும் நம்ம கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு ஏவுதலை, எழுப்புதலை கொடுத்து கர்த்தருடைய தரிசனங்களில் நமக்கு ஒரு முதல் கவனத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய வருகைக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த ஜீவனை கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்த வேண்டும். மகிமையான சுவிசேஷத்தை நாம் பெறுகிறோம். பெற்ற பிறகு நாம் என்னென்ன செய்து விடுகிறோம்? அந்த விளக்கை கொளுத்தி கட்டில் கடியில் வைத்து விடுகிறோம். சிலருக்கு பெற்றோர்கள், குடும்பமே கர்த்தருடைய பணியை செய்வதில்லை, அவர்களுக்கு தடையாக அமைந்து விடுகிறது. கர்த்தருக்காக இதை செஞ்சால் போதும் மகனே என்று சொல்லி நிறுத்தி விடுகிறார்கள். அப்படி அல்ல, கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், விருந்து சாலைக்கு கூப்பிடுகிறார் ஒருவன், நான் இப்போ தான் திருமணம் ஆகியிருக்கேன், நல்லா வர முடியாது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அதை சுட்டி காட்டுகிறார். வருகையில் நாம் கைவிடப்படக்கூடிய அபாயம் உண்டு. அதே போல் சில பேரை தொழில் முடக்கி போட்டுருது. விளக்கை கொளுத்தி யாரும் மரக்காலால் மூடி வைக்க மாட்டான். மரக்கால்னால் ஒரு அளக்கக்கூடிய பாத்திரம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி சில பேருக்கு தொழில் கர்த்தருக்காக செயல்படுகிறத தடை பண்ணி விட்டுருது. ஆமாம், அப்போது அதுவும் வருகையில் சொல்கிறார் ஆண்டவர், நான் 2 மாடு வாங்கியிருக்கிறேன், அதை ஏரில் பூட்டி பார்க்கணும், அதனால் வர முடியாதுன்னு சொல்லி அவன் முடங்குறான். ஆண்டவர் பார்க்குறாரு,
இந்த ஜீவனை கொடுத்தது நான் தான், குடும்ப வாழ்க்கையை கொடுத்தது நான் தான், தொழிலை கொடுத்தது நான் தான், வயலை கொடுத்தது நான் தான். வயலில் 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருத்தன் கைவிடப்படுகிறான். ஆண்டவர் இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சு அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா உங்கள் ஜீவன் பரிபூர்ணப்படும். பிரியமானவர்களே, இதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. ஆவியானவர் நம்ம அன்பை அழைக்கிறார். நாம் அவருக்காக வாழ வேண்டும், அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அவருடைய தேவ தயவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், ஏறக்குறைய 26-27 தடவை கர்த்தர் அற்புத சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து என்னுடைய ஜீவனை புதுப்பித்திருக்கிறார், பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிராக்குலஸ் ஹீலிங், ஸ்தோத்திரம். எத்தனையோ சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நம்முடைய ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மக்கள் எல்லாரும் சுகமடைந்தார். நான் எப்பொழுதும் அந்த வேத வசனத்தை குறிப்பிட்டு ஜெபம் பண்ணுவது வழக்கம், கூடுகைகளிலே செல்லும் பொழுது. ஆமாம், சூரியன் அசமனமான பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அநேகர் வந்தார்கள். வந்த அனைவருடைய வியாதிகளையும் நோய்களையும் அவர் சுகமாக்குறது தேவ தயவு. அவர் நம்மை சுகமாக்குகிறார், நம்முடைய ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறார், நம்மை அவருக்கென்று வாழ வைக்கிறார். நீதிமொழிகள் 10:27 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அதே போல் முதலாவதாக நாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிற வசனம் நீதிமொழிகள் 9:11, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருடங்கள் விருத்தியாகும், ஆகுமன் செய்யப்படும், அதிசயமாக பெருகும், விருத்தி அடையும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ஜெயித்திருக்கிறார், மரணத்தை உத்தரித்திருக்கிறார். தன்னுடைய சரீரத்தில் அதை சுமந்து அவர் மூலமாக அவருடைய பிள்ளைகள் யாவரும் ஜீவனை புதுப்பிக்க பெற்றுக்கொள்ளவும், பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளவும், நித்தியத்திலேயும் பெற்றுக்கொள்ளவும் அவர் அனுக்கிரகம் செய்கிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் மனுஷனுடைய ஆயுசு காலத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் புரிந்து கொள்வோம், நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்துவோம். பிரியமானவர்களே, எதிர்மறையாக சிந்திக்காமல் செயல்படாமல் இருப்போம். கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிற ஒரு அனுக்கிரகத்தை இந்த நாளில் பிசாசு திருடிட்டு போக அவனை ஆண்டவர் அழித்து விட்டார். மரணத்தின் பிசாசை அழித்து விட்டார் ஆண்டவர். ஆனால் அவன் பொய்களை சொல்லி இன்று மக்களை ஏமாற்ற முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். அவனுக்கு இடம் கொடாமல் இருப்போம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பான தேவனை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். தேவனே, உங்கள் கிருபை வெளிப்படட்டும், உங்கள் இரக்கம் வெளிப்படட்டும், உங்கள் அபிஷேக வல்லமை வெளிப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபம் பண்ணுகிறார். எபிரேயர் 2:14-15 படியாக மரணத்திற்கு அதிகாரியாகிய சத்துருவானவனை தன்னுடைய மரணத்தினால் அழித்து போட்டிருக்கிறேன். ஒரு ஜெயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. அந்த ஜெயத்தை ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறவர்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இராதவர்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு இரக்கத்தை கட்டளையிடுவீராக, கிருபையை கட்டளையிடுவீராக. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது என்று சொன்ன முடியாது. உம்முடைய கிருபை அந்த ஜீவனை புதுப்பிக்கட்டும், உம்முடைய வசனம் அந்த ஜீவனை புதுப்பிக்கட்டும், பரிபூர்ணப்படுத்தட்டும் என்று சொல்லி சாப்பிடுங்க. ஆண்டவரே, நானோவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொல்லியிருக்கேன். ஆண்டவரே, மனிதனுடைய ஆயுசு காலம் 120க்கும் மேலே என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜீவனை உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் பூரணமாக கட்டளையிட வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, என்னாலே உன் நாட்கள் பெருகும், ஆயுசின் வருடங்கள் விருத்தியாகும், அதிசயமாக விருத்தியடையும் என்று சொன்னபடியாய் அதிசயமாய் ஒவ்வொருவருடைய ஜீவனும் பரிபூர்ணப்படட்டும், அதிசயமாக விருத்தி அடையட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்லப்பா, நித்தியத்திலும் தொடரட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். தேவனை, இந்த உலகத்திலும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை, கிறிஸ்துவின் நோக்கங்களுக்காக வாழக்கூடிய அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம்.
உலக பிரகாரமாக குடும்பத்திலும் தொழிலிலும் சொத்து சுதந்திரங்களிலும் அவர்களுக்கு வருகிற தடைகளிலே கர்த்தர் கூட இருந்து மகிமையான வெற்றி கொடுத்து தேவ நோக்கங்களை நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் நினைப்பூட்டுதலை கொடுத்து நம்முடைய வருகையிலே பங்கடையும்படிக்கு செய்தல்ல வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அதிசய ஜீவன் உம்முடைய நாமத்தினாலே பெருகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். பூரணப்படட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். தேவனை அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரே உமக்கே துதி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கே துதி உண்டாகட்டும். சாவுக்கு ஏதுவான வியாதிகள், நோய்கள், பலகீனங்கள் நீங்கி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு அருமையானவர்களுக்கும், வீடுகளிலே வியாதி நெருக்கடியிலே தவித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகபலன் ஆரோக்கியத்தை அற்புதமாக பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரே உமக்கே சகல துதி கனம் மகிமையை ஏறெடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்கள் எல்லைகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவருடைய சமூகத்திலே நேரத்தை செலவழியுங்கள். ஆண்டவர் உங்களை பரிபூர்ணப்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள். அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனமே மகிழ்ந்து கொண்டாடிடு கிறிஸ்து இயேசு